கிறிஸ்தவுக்குள் அன்புள்ளவர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிப்ரவரி மாதம் 18/2/26 புதன்கிழமை. இன்று வெற்றி வாழ்வுக்கான ஒரு நற்செய்தியை பகிர்ந்தளிக்க இருக்கிறேன். இந்த ஆடியோ முழுவதுமாக நீங்கள் கேட்பீர்களானால், கேட்டு அர்ப்பணிப்பீர்களானால், கேட்டு செயல்படுவீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாகும், உங்கள் வாழ்க்கை செயமாகும், உங்கள் வாழ்க்கை வெற்றியாகும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் தலைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு வருடந்தோறும் கிறிஸ்தவ மக்களாகிய நாம் உலகம் முழுவதுமாக எல்லா சபைகளிலும் இந்த சிலுவை தியானத்தை குறித்து பல்வேறு சபைகள், பல்வேறு மக்கள் கொண்டாடுகிற ஒரு காலமாக இருக்கிறது. அது இன்றைக்கு 18 பிப்ரவரி சாம்பல் புதன் என்ற துவக்கமாக துவங்கி இருக்கிறது என்பதை அன்போடும் தாழ்மையோடும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனவே இந்த நாளிலும் வெற்றி உள்ள சிலுவை தியானமும் ஜெபமும் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இந்த வருஷத்தின் இந்த தவக்காலத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு துவக்கம் சாம்பர் புதன். இன்னைக்கு 18/2/26 சாம்பர் புதன். முடிவு ஏப்ரல் மாசம் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகையோடு முடிகிறது. 47 நாட்கள் மொத்தம். சரிங்களா? இன்று துவக்கி மொத்தம் ஈஸ்டர் தினத்தோடு 47 தினங்கள் ஆகிறது. 18/2/26 துவங்கி ஏப்ரல் மாசம் 5/4/2026 வரை 47 நாட்கள் ஆகும். இதில் மொத்தம் 7 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. 7 ஞாயிற்றுக்கிழமையில 6 ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து 7வது ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தல் ஈஸ்டர் பண்டிகை என கொண்டாடப்படுவோம். இந்த 6 ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை நாட்களாகும். சரிங்களா? 6 நாட்களும் ஆராதனை நாட்களாகும். 6 ஞாயிற்றுக்கிழமை. மீதம் உள்ள மற்ற நாட்கள் 40 நாட்களும் வேத வாசிப்பு, வேத தியானம், உபவாசம், ஜெபம் 40 நாட்கள் நாம் தொடர வேண்டும். இதுல பிப்ரவரி 18/2/26 புதன்கிழமை சாம்பர் புதன் இன்று துவங்குகிறது. 2 ஏப்ரல் 3/4/2026 வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி. ஆண்டவர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை சபைகளிலே பகிர்ந்து கொள்வோம். சபைகள்ல, வீடுகள்ல, குழுக்கள்ல, நண்பர்களாக அந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டு அதை தியானிக்கிற காலம்தான், அந்த நாட்கள் தான் புனித வெள்ளி என்பது. ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆகும். 3 ஏப்ரல் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாகும். ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். சரியா? இப்ப மேட்ருக்கு வருவோம். 2 தவக்காலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். தவக்காலம், லெந்து காலம், இலையுதிர் காலம், தியான காலம், சிலுவையின் பாடுகாலம், பரிசுத்த காலம் என்றெல்லாம் பல்வேறு பெயர்களை வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் எல்லா சபை தலைவர்கள், சபை குருக்கள், பிசப்புக்கள், ஊழியக்காரர்கள் பல்வேறு பெயர்கள்ல இந்த சிலுவை தியானத்துக்கு பெயர்களை வைத்துக் கொண்டு நம்ம தியானிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஒன்று புனிதமாகவும் கடைபிடிக்கிறார்கள், புரியாமலும் கடைபிடிக்கிறார்கள், பக்தியோடும் கடைபிடிக்கிறார்கள், கடமைக்காகவும் கடைபிடிக்கிறார்கள், சடங்காச்சாரமாகவும் கடைபிடிக்கிறார்கள். எல்லாரும் கடைபிடிக்கிறார்கள், எனவே நாமும் கடைபிடிப்போம் என்று சிலர் கடைபிடிக்கிறார்கள். 7 உருக்கத்தோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடும் கடைபிடிக்கிறார்கள். 7 விதமான கிறிஸ்தவ மக்கள் உலகம் முழுவதும்
சிலர் புனிதமாக ஒரு புனிதத்தன்மையாக புரியாம செய்கிறாங்க, பக்தியோடு செய்கிறாங்க, கடமை உணர்வோடு செய்யறாங்க, சடங்காச்சாரமாக சரி அவங்களும் செய்யறாங்க, நம்மளும் செய்யறோம், அப்படி செய்யறாங்க, வருஷந்தோறும் செய்யணும் மாதிரி செய்யறாங்க. எல்லாரும் செய்யறாங்க, நாமும் செய்வோம்னு சிலர் செய்யறாங்க. சிலர் உருக்கத்தோடும் உண்மையோடும் விசுவாசத்தோடு கூட செய்கிறாங்க. சரிங்களா? மூன்றாவது காரியம், தவக்காலம் என்றால் என்ன? தவக்காலம் என்றால் என்ன? கவனிங்க. தவக்காலம் மனம் திரும்பிய இதயத்தின் அமைதியில் தொடங்கும் நாட்களாகும். தவக்காலம் மனம் திரும்பிய இதயத்தின் அமைதியில் தொடங்கும் நாட்களாகும். 2, தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலமாகும். தவக்காலம் நம்மை ஒடுக்கும் காலம் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்களை நினைக்கும் காலமாகும். 3, தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணர்வில்லாதவர்களை உபசரிக்கும் காலமாகும். தவக்காலம் உபவாசிக்கும் காலம் மட்டுமல்ல, உணவில்லாமல் தவிக்கிற மக்களுக்கு உணவளிக்க உபசரிக்கும் காலமாகும். 4, தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை ஆழமாய் உணரும் காலமாகும். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்காமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதுன்னு சொல்றாரு. 4வது, தவக்காலம் பிறரை திருத்தும் காலம் அல்ல, தன் குறையை உணர்ந்து வாழும், ஆழமாய் உணர்ந்து வாழும் காலமாகும். 5, தவக்காலம் அமைதியாயிருக்கும் காலம் அல்ல, தேவனோடு அதிகமாய் உறவிடும் காலம். தவக்காலம் அமைதியாயிருக்கும் காலம் அல்ல, தேவனுடைய சத்தத்தை அதிகமாய் கேட்கும் காலமாகும். 6, தவக்காலம் முடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தோற்று போன ஊழியத்தை கட்டி எழுப்பும் காலமாகும். தவக்காலம் முடங்கி கிடக்கும் காலம் அல்ல, தோற்று போன ஊழியத்தை, தோற்று போன குடும்பத்தை, தோற்று போன வாழ்க்கையை கட்டி எழுப்பும் காலமாகும். 7, தவக்காலம் தீய செயல்களை விட்டுவிடும் காலம் மட்டுமல்ல, நற்செயல்களுக்காக திறமைகளை வளர்க்கும் காலமாகும். தவக்காலம் தீயவற்றை, தீய செயல்களை, பாவத்தை விட்டுவிடும் காலம் மட்டுமல்ல, நற்பண்புகளை, நற்குணங்களை, நற்செயல்களை, திறமைகளை வளர்க்கும் காலமாகும். தவக்காலம் மக்களிடமிருந்து பிரியும் காலம் அல்ல, மக்களோடு ஒப்புரவாகும் காலம் அல்ல, காலமாகும். தவக்காலம் மக்களிடமிருந்து, பிள்ளைகளிடமிருந்து, மனிதர்களிடமிருந்து, அதிகாரிகளிடமிருந்து காலம் அல்ல, மக்களோடும், குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும், அதிகாரிகளோடும், தம்மோடு பயணிக்கிற எல்லாரோடும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் சிலுவை அருகே சுற்றும் காலம் அல்ல, நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு புறப்படும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் மரணத்திற்காய் வருந்தும் காலம் மட்டுமல்ல, அந்த இயேசுவின் மரணத்திற்கு காரணம் என் பாவம் என்பதை உணரும் காலமாகும். தவக்காலம் இயேசுவின் மரணத்திற்காய் வருந்தும் காலம் மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு காரணம் என் பாவம் என்பதை உணரும் காலமாகும். தவக்காலம் கடமைக்காக அல்ல, நாம் இழந்தவைகளை நாளாத்தனையாய் திரும்ப பெறும் காலமாகும். தவக்காலம் கடமைக்காக அல்ல, சடங்காச்சாரத்துக்காக அல்ல, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்வோம்ன்றதுக்காக அல்ல, நாம் இழந்து போனவைகளை நாளாத்தனையாய் தேவனிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும் காலமாகும். தவக்காலம் தோல்விகளை எண்ணி வருந்தும் காலம் அல்ல, லக்கை நோக்கி முன்னேறி செல்லும் வெற்றியின் காலமாகும். தவக்காலம் தோல்விகளை எண்ணி வருந்தும் காலம் அல்ல, லக்கை நோக்கி முன்னேறி செல்லும் வெற்றியின் காலமாகும். 13, தவக்காலம் வெறும் 40 நாட்கள் மட்டும் பயணம் அல்ல,
நமக்கு கொடுத்துள்ள காலங்கள் முழுவதும் நித்திய நித்தியமாய் தொடரும் காலமாகும். தவக்காலம் 40 நாள் பயணம் மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்துள்ள காலங்கள் முழுவதும் நித்திய நித்தியமாய் உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் தியானத்தோடும் விசுவாசத்தோடும் நற்செய்தி பணியோடும் தொடரும் காலமாகும். ஆமென். பிரியமானவர்களே, 4வது காரியமாக தவக்காலத்தில் எப்படி தியானிக்க கூடாது. இந்த தவக்காலம் 40 நாள் தியானிக்க போறோம். இன்னைக்கு 18ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் நம்ம தியானிக்க போறோம். ஈஸ்டர் வரைக்கும் தியானிக்க போறோம். தவக்காலத்தில் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், சபை மக்கள்கள் எப்படி தியானிக்க கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வரணும். ஒரு 4 காரியத்தை சொல்றேன். ஒண்ணு, வருத்தத்துடன் தியானிக்க கூடாது. இயேசுநாதர் செத்து போனாரு, அவர் அடிச்சாங்க, இழுத்துட்டு போனாங்க, கொடூரமான வேதனை அப்படின்னு வருத்தத்தோடு தியானிக்க கூடாது. 2, கவலையோடு தியானிக்க கூடாது. 3, கண்ணீரோடு தியானிக்க கூடாது. 4, முறுமுறுப்போடு தியானிக்க கூடாது. என்ன வருஷம் தியானம் பண்ணி என்ன போல அப்படி முறுமுறுப்போடு தியானிக்க கூடாது. 5, புலம்போடு தியானிக்க கூடாது. உன் புலம்ப கழிப்பாய் மாற பண்ணுகின்றாரு. ஆனந்தத்தோடு தியானிக்க பழகணும். 6, சந்தேகத்துடன் தியானிக்க கூடாது. இயேசுநாதர் அப்படி சிலுவையில என்ன நான் வருஷம் தியானித்தான் பார்க்கிறேன், புனித வழிக்கு போய்த்தான் பார்க்கிறேன், சந்தேகத்தோடு தியானிக்க கூடாது. 7, மனம் திரும்பாமல் தியானிக்க கூடாது. மனம் திரும்பணும், மனம் திரும்பி தியானிக்கணும். அதான் வெற்றி உள்ள வாழ்க்கையாகும். கடைசியாக 5, தவக்காலத்தில் எப்படியெல்லாம் தியானிக்க வேண்டும், இதை கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். தவக்காலத்தில் எப்படி தியானிக்க வேணும். இன்னையில சாம்பர் புதன் துவங்கி ஈஸ்டர் புனித வெள்ளி வரைக்கும், ஈஸ்டர் வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மகிழ்ச்சியோடு தியானிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு தியானிக்கணும். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் தேவை பலனா இருக்கு. நான் ரட்சிக்கப்பட போறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன், என் குடும்பம் நல்லா இருக்க போகுது, நான் வாழ போறேன், நான் நித்திய நித்தியமா வாழ போறேன் என்ற சந்தோஷத்தோடு தியானிக்கணும். 2, உற்சாகத்தோடு தியானிக்கணும். கொலோசியர் 2:14-15 உங்களுக்கு விரோதமாக இருந்த துறைத்தனங்களை, அதிகாரங்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ போறேன், ஒரு வெற்றியான குடும்பத்தை நடத்த போறேன், வெற்றியான சொல்லி உற்சாகத்தோடு கூட தியானிக்க வேண்டும். 3, மனம் திரும்பி தியானிக்கணும். மனம் திரும்பணும். ஐயோ, நான் அந்த பாவம் செஞ்சப்ப அந்த பாவம் எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களை சமீபம் சொல்றாரு. மனம் திரும்பி தியானிக்க வேண்டும். 4, விசுவாசத்துடன் தியானிக்கணும். விசுவாசத்தோட இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், இயேசு எனக்காகவே சிலுவையில பாடுபட்டார், என் நோய்களை சிலுவையில சுமந்தார், என் பாவத்தை சிலுவையில சுமந்தார், என் சாபத்தை சிலுவையில சுமந்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் நேற்று கொண்டிருக்கிறான்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட தியானிக்கணும். 5 நாள் தேவனால் பிறப்பவர்கள் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சரிங்களா? 5, நம்பிக்கையோடு தியானிக்கணும். நம்பிக்கையோட நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை போகாது. சரிங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை நம்பிக்கையோடு தியானிக்கணும். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார். மத்தேயு 28:20 என்ன சொல்லுகிறாரு? இதோ முடிவு வேண்டும், சகல நாட்களும் சொன்னார். யோப்பு சொன்னார், யோப்பு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் இயேசு இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்
இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் சேர்க்க. இப்படி நம்பிக்கையோடு வசனங்களை தியானிக்க வேண்டும். இந்த கல்வாரி பாடுகளை எனக்காக அவர் மரித்தார், எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். அவர் மரித்தது எனக்காக, அவர் அழிந்தது எனக்காக, அவர் நொறுக்கப்பட்டது எனக்காக, அவர் தரித்திரமானது எனக்காக. நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், அவருடைய தரித்திரத்தினால் ஐஸ்வர்யமாகுவேன். அவருடைய சாபத்தின் மூலம் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். அவருடைய நெருக்கப்படுறது நான் பெருக்கமா இருக்கிறேன். இப்படியாக நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, சந்தோஷத்தோடு கூட தியானிக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு கூறிய அன்பான சகோதரனே, சகோதரிய காரர்களை கவனிங்க. நீங்கள் இந்த நாளிலும் நீங்கள் வெறுமையான கற்சாடிகளாக இருந்தாலும் ஜீவ தண்ணீராம் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிரம்பினால் அநேகருக்கு ஆசீர்வாதமாகும். இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த 40 நாள் நீங்கள் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி ஆண்டவரோடு நீங்கள் டிராவல் பண்ணுங்க. ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க. உண்மையோடு, உருக்கத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு டிராவல் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் வெறுமையா இருந்தாலும் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாயமா இருப்பார்கள். உங்க பிள்ளைகள் இருக்கும். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. செபிப்போம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி செலுத்துறோம். சாம்பர் புதனன்று துவங்குகிற இந்த பிப்ரவரி 18ஆம் தேதிக்காக நன்றி. இன்று துவக்கி ஆண்டவரை கர்த்தாவே, ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவர் ஏப்ரல் 3ஆம் தேதி புனித வெள்ளி தியானம், ஏப்ரல் 5ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை. ஆண்டவரை கர்த்தாவே, இந்த 47 நாட்களும் ஆண்டவரை கர்த்தாவே, எங்களை நீர் ஆண்டவரே நேர்த்தியாக அழகாக நம்முடைய சமூகத்துல, நம்முடைய பிரச்சனத்துல, நம்முடைய வசனத்துல, உபவாசத்துல, ஜெபத்துல ஆண்டவரை கர்த்தாவே தியானித்து ஆண்டவரை பயணிக்க முடியாத கிருபையினால் நிரப்போம். அபிஷேகத்தை நிரப்போம். அவரை எல்லா சோர்வை உண்டு பண்ணுகிற சாத்தாவுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற பலவீனத்தின் ஆவிகளை, நோயின் ஆவிகளை, பேயின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குறேன். தரித்திர பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். அந்தகர வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து நிர்மூலமாக்குறேன். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவனுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கற்றுவிட்டு விடுகிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த 47 நாட்களும் உடைய கரம் நித்தியமா எங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்க கூடவே இருக்கிறீங்கப்பா. நாங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் கலங்க மாட்டோம். நாங்கள் தைரியமா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவே நீர் பட்ட பாடுகளை விசுவாசிக்கிறோம், தியானிக்கிறோம், நம்புகிறோம், அறிக்கை செய்கிறோம். நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வோம், உமக்கு சாட்சிகளாய் வாழ்வோம் என்று எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்பால் கொடுத்தற்காக நன்றி. எல்லா துதி கன மைமல்லாம ஒருவருக்கே செலுத்துறோம். என் மீட்பரச்சோரமா இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஆசீர்வாதமா இருப்போம். தொடர்ந்து ஜீவனுள்ள சாட்சிகளா இருப்போம். தொடர்ந்து கர்த்தரை மைமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, நன்றி, நன்றி.